Open Gangnam Style. Gangnam Style. வணக்கம் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லா இருக்கோம். இப்ப வந்து என்னன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம், செகண்ட் சீசன்ல திஸ் இஸ் ஆர் 9th எபிசோட். நம்ப முடியுதா உன்னால? சத்தியமா இல்ல, எனக்கு என்னமோ நம்ம ஒரு 7th 6th தான் இருப்போம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். சொன்னாலும் தெரியல. ஆமா நாங்க வந்து கன்சிஸ்டன்டா இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தோம். பட் அட் த சேம் டைம் இது செகண்ட் சீசன்ல 9th எபிசோட். அது பெரிய நம்பர் இல்லதான், புரியுது. இருந்தாலும் எனக்கு இதுவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, லைக் நான் உண்மையிலேயே வந்து நம்ம ஒரு 6th 7th தான் இருப்போம்னு நினைச்சேன். பார்த்தா 9th அடேங்க, அப்ப 9 வந்துட்டோமா? அப்ப போன சீசன் அடுத்த எபிசோட் போட்டா 20 எபிசோட்ஸ் இன்னும் டோட்டலா போட்டிருக்கோமா? நல்லா இருக்குல்ல. இது வரைக்கும் எங்க கூட வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்க மக்களே, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மக்களே, உங்கள் காதலை கொடுத்து ஐ மீன் லவர் தான் சொன்னேன், கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நாங்க சத்தியமா இல்ல. ஆமா, நன்றி நன்றி நன்றி. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்கண்ணா. அந்த மாதிரி எஸ், எப்பவுமே பேசிட்டு தான் இருக்கோம், கத்திக்கிட்டு தான் கிடக்குறோம், புலம்பிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க கொஞ்சம் புதுசா வந்திருக்கோம். புதுசா வந்திருக்கீங்களா? என்ன எடுத்துட்டு வந்திருக்கோம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். அவங்களால பேச முடியாது சொல்லிருப்பாங்க. நாங்க வந்து ஒரு குவிஸோட வந்திருக்கோம், ஒரு குவிஸ் கேமோட வந்திருக்கோம். ஆமா, பதறாதீங்க, டெக்னிக்கல் குவிஸ் படிப்பு சம்பந்தப்பட்டதெல்லாம் இல்ல. ஆமா, நோ இது வந்து ஒரு ஜென்சி ஸ்லாங் குவிஸ். ஆமா, ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, என்னதான் நாங்களே ஜென்சியா இருந்தாலும் எங்களுக்கே வந்து பல விஷயம் தெரியல. அந்த லெவல் வேக இல்ல. இது என்ன இன்னும் பெரிய பிரமாதமான விஷயம்னா, நாங்க ஜென்சின்னு இத பத்தி விசாரிக்கும் போதுதான் எங்களுக்கே தெரியும். லைக் இத பத்தி பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பத்தி ரிசர்ச் பண்ணும் போது எங்களுக்கும் ஜென்சின்னு தெரியுது. உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கா? இப்போ நான் சொல்றது கேட்டுக்கோங்க. நீங்க வந்து 1997ல இருந்து 2012 வரைக்கும் பிறந்திருந்தீங்கன்னா நாங்க ஐ மீன் நம்ம எல்லாரும் ஜென்சி என்று அழைக்கப்படுவோம். ஜென்னா ஒண்ணும் இல்லங்க, ஜெனரேஷன் தான் அவனுங்க அப்படி சொல்றானுங்க. ஆமா, ஷார்ட் ஃபார்ம். ஆமா, இதுவே நீங்க ஐ மீன் கிட்ஸ் இருக்காங்கல்ல, சில பேர் இப்பயும் இல்ல கேக்குறவங்க இருப்பாங்க. 2012ல இருந்து 25, அதாவது அடுத்த வருஷம் வரைக்கும் பிறக்கிறவங்க எல்லாரும் ஜென் ஆல்பா. அப்ப 26க்கு புதுசா பீட்டான்னு பேர் வைப்பாங்களா? ஜென் பீட்டா, பீட்டா ஒமேகா வரும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு. எஸ். அப்புறம் பூமர்ஸ் வந்து நான் அஃபென்சிவா இருக்கும்னு சொல்லல. பூமர்ஸ் ஆர் ஆக்சுவலி பீப்புள். அதாவது யார் என்றால் 1946ல இருந்து 1964 வரைக்கும், அதாவது உங்களுக்கு 57ல இருந்து 75 வரைக்கும் நீங்க இருந்திருந்தீங்கன்னா அந்த வயசுல, then unfortunately you are boomers. எஸ். அடுத்து ஜென் எக்ஸ் யாருன்னா நம்மளோட சம்டைம்ஸ் மம்மிஸ், சம்டைம்ஸ் டாடி. அதாவது சில டாடிஸ் மம்மிஸ் அந்த டைம்ல பிறந்திருப்பாங்க. 1965 to 79 80, அதாவது நீங்க 41 to 56 இயர் ஓல்டா இருந்தீங்கன்னா நீங்க ஜென் எக்ஸ் என்று அழைக்கப்படுவீர்கள். அடுத்து ஜென் ஒய் ஆர் ஆல்சோ நோன் as millennials. millennials தான் இப்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க ஜென் ஜியை விட. இல்ல 90s கிட்ஸ் கிடையாது. ஆமா, அத கூட சொல்லலாம். 1981ல இருந்து 94 to 96ல இருந்தீங்கன்னா நீங்க வந்து ஜென் ஒய், தி மில்லேனியல்ஸ். அதுலயே என்ன ஹைலைட்னா .1 .2 இருக்கு. அதாவது ஜென் Y.1, ஜென் Y.2. Y.1 யாருன்னா 25 to 29 இயர் ஓல்டா இருக்கவங்க. ஓகே. Y2 யாருன்னா 29 to 39 இருக்கவங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, வெளியில போய் சீன் காட்டலாம் யாரு ஜென் எக்ஸ் ஜென் ஒய்ன்ட்டு. நாங்க இந்த டேட் எல்லாம் சொல்றது மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாங்க வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிருக்கோம்னு தெரிஞ்சுக்கணும். எஸ், அதாவது நாங்க ரிசர்ச் பண்ணிருக்கோம்னு காட்டுறதுக்கு தான் நாங்க அதெல்லாம் பண்ணோம். ஆமா, நம்ம கேம்குள்ள போடலாம். ஆமா, கேம்குள்ள போலாம்னா இந்த கேம் பத்தி நாங்க இன்ஃபோ கொடுக்கணும்னா இட்ஸ் 15 question கேம். ஆமா, இது வந்துட்டு ஆக்சுவலி ஒரு லிங்க் இவதான் தேடி கண்டுபிடிச்சு அனுப்பலாம். அனுப்பிட்டு கூடவே ஒரு வாய்ஸ் மெசேஜ், தயவு செஞ்சு இப்பவே விளையாண்டு தொலையாத, அது அன்னைக்குதான் நம்ம வந்து பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ற அன்னைக்கு கொஞ்சம் நான் சொல்லி 2 நாள் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் வந்திருக்காங்க. சரி விடுங்க, பாராட்டாதீங்க. ஓகே, இந்த வெப்சைட் பேர் வந்து ProProf Quizzes. அதுல வந்து ஜென்சின்னு இருந்து. சரி ஆரம்பிக்கலாமா? இது என்னன்னா how well do you know Gen Z slang. நாங்க வந்து எங்களே டெஸ்ட் பண்ணிக்க போறோம். அது மூலமா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கும் தெரியும். ஏன்னா obviously நாங்க Gen Zல, அதனால எங்களுக்கும் தெரியும். பாப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? what do you question கேப்போமா வேணாங்கமா? கேக்கலாம்.
ஓகே வாட் டு யூ மீன் பை ஸ்பில்லிங் த டீ? ஆப்ஷன்ஸ் 4 இருக்கு. ஐ நோ 2 4 இருக்கு. நான் மக்களுக்கு சொல்றேன். gossiping, working hard, making a mess, cleaning up room. யா நான் சொல்றேன். ஒன்னு நான் சொல்றேன், ஒன்னு நீ சொல்லு. ஓகே gossiping. So spilling the tea na யா gossiping கரெக்ட் தானே? எஸ் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் கொடுங்க. இருங்க எல்லாருக்கும் என்னன்னு சொல்லிடுவோம். ஸ்பில்லிங் தி டீனா ஆக்சுவலி காசிப்பிங்னா, அதாவது இப்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இடத்துல வந்து கேதர் ஆகணும்னு வச்சுக்கோங்க. சரி உனக்கு என்ன நடந்துச்சு உன் வாழ்க்கையில எல்லாம் ஸ்பில் தி டீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பில் தி டீ அப்படின்னு சொல்லிக்கலாம். உடனே வந்து நம்ம வந்து காசிப் கூடன்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது கொஞ்சம் மாதிரி கேவலமா இல்ல, அதனால தான் ஸ்பில் தி டீ அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதாவது டிவியை போடுனா இவரு ரோபோட் சிட்டி போட்டு வர டிவி எடுத்து அந்த மாதிரி டீ எடுத்துனா ஊத்தக்கூடாது. அதெல்லாம் லிட்டரலா எடுத்துக்க கூடாது. எல்லாமே வந்து இதுவா தான் எடுத்துக்கணும். கரெக்டா தானே பேசுறேன்? கரெக்ட் தான். அடுத்து what does it mean if something is basic? I know, I don't know. ஓகே ஆப்ஷன் சொல்லுங்க. funny, unoriginal, juvenile, easy. நீங்க போடுங்க, சப்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. basic maybe தெரியல. unoriginal-ஆ? yes unoriginal. பேசிக்னா வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ரொம்ப பேசிக்கா இருக்கு. கிரியேட்டிவிட்டி லேக் பண்ற மாதிரி, ஒரிஜினாலிட்டி இல்ல, கிரியேட்டிவ் இல்லாத மாதிரி சொல்ற மாதிரி. புரியுதோ? பேசிக்கா? எஸ் பேசிக். யூ ஆர் ஜஸ்ட் சோ பேசிக் அப்படினு சொன்னானா இட்ஸ் நாட் a compliment. obviously it's not a compliment. it's a அசிங்கம். ஓ யூனிக்னஸ் இல்லாம இருக்குறதா? ஆமா கிரியேட்டிவிட்டி எதுவுமே இல்லாத. இதுல வந்து एक्चुअली இப்போ ரொம்ப டெஃபினிஷனும் கொடுத்திருக்காங்க ஒவ்வொண்ணுத்துக்கும். அத நீங்க படிச்சு பாருங்க. வேணா நாங்க வந்து எங்க இன்ஸ்டாகிராம்ல வந்து இல்ல இதுலயே வந்து நாங்க லிங்க் கொடுக்குறோம். யூ கைஸ் ஆல்சோ ப்ளே. உங்க ஸ்கோரை சொல்லுங்க. எஸ் நல்ல ஐடியா. ஓகே இப்போ அடுத்து வந்து இல்ல நம்ம एक्चुअली இந்த எபிசோட்ல ஒரு மாதிரி டிஃபரண்டா பேசுவோம். ஜென்சி பத்தி பேசுறனால அந்த ஸ்லாங் அந்த பாடி லாங்குவேஜ்லாம் நம்ம இன்டர்பிரேட் பண்ணிட்டோம் போல. அத நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன எல்லாரும் என்ன வந்து தாக்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன். என்னோட ஃபேக் ஆக்சென்ட் மோட நானே ஆன் பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்லயே. அதனால தான் ஒரு மாதிரி பேசுறேன். நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஐ கேன் ஆல்சோ ஸ்பீக் இந்தியன் இங்கிலீஷ் மக்களே. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட் டஸ் BOP மீன்? சோஷியல் மீடியா சொல்ல கூடாது. பாப் சாரி எனக்கு தெரியாது. சோஷியல் மீடியா ஆப், a type of dance, a good song to tap on the nose. I know. What the hell is this? A good song? போடுங்க. கரெக்ட். குட் song. Yes. Actually பாப்புக்கு என்ன டேர்ம்னா அது வந்து இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இருப்பாங்கல. ஆமா. நார்மலா அமெரிக்கன்ஸ் பேசுற இங்கிலீஷே வேற. அதுவே நமக்கு கொஞ்சம் இருக்கும். ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் பேசுறது சுத்தமா ஒண்ணுமே புரியாது. அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு அந்த வேர்ட் வந்தது பாப்னு சொல்லிட்டு. அதாவது கேட்சியா குட் ரிதமா இருக்க ஒரு சாங். ஓகே ஓகே. சோ இனிமே நல்ல சாங்னு சொல்லாதீங்க. பாப் சொல்லுங்க. இட்ஸ் a pop. அப்படி சொல்லுங்க. ஏதோ கெட்ட வார்த்தை சொல்றதா இருக்கு. சரி பரவாயில்ல. இது எனக்கு தெரியும். நீ சொல்லு. what does sus mean? yes sus மட்டும் தெரியலனா like you have been living under a rock இவ்வளவு நாளா. ஆமா. ஓகே sustainable, suspicious, suspenseful, sustainable. மக்களே நீங்க சொல்லுங்க பாப்போம். what's the answer into? இல்ல இது டோரால இது அந்த பின்னாடி தெரியும். யா ஆமா. சரி இப்ப நீ சொல்லு. அதான் suspicious போட்டேன். ஓகே எஸ் இது வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். இருங்க. அது எப்பனா அதான் அமாங் அஸ் வந்து விளையாடும் போது எல்லாத்துக்கும் இந்த கேம் நீங்க விளையாண்டுறதா கோவிட் டைம்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு கேம். ஸ்பேஸ் விளையாடுவாங்க. ஞாபகம் உனக்கு லிங்க்ல தெரியும். ஆமா அந்த கேம்ல வந்து ஃபேமஸான ஒரு வேர்ட் இது. அதாவது இப்ப நாங்க பேசுறது எல்லாமே ஃபார்மல் லாங்குவேஜே கிடையாதுங்க. இட்ஸ் நாட் ஐடி லாங்குவேஜ் ஆர் சம்திங். இது எல்லாமே இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன் தான். இன்ஃபார்மலா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஃபேமிலிக்குள்ள பேசுறதுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகும். வெளில போய் ஐடி உலகத்துல போய் இதெல்லாம் ட்ரை பண்ணி அசிங்கமாயிடாதீங்க. எஸ் சொல்லிட்டோம். எஸ் டிஸ்க்ளைமர் விட்டுட்டோம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு சொல்லுங்க. சஸ்பிஷியஸ் அதுதான். சஸ்பிஷியஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ அவன் மட்டும் தனியே என்னமோ பண்ணிட்டு இருக்கான்டா அப்படின்னு தோணுச்சுன்னா லுக்ஸ் கைண்ட் ஆஃப் சஸ் அப்படின்னு சொல்றதை விட சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாதிரி உங்க சின்ன வந்து இப்படி தடவுனா இது எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் எனக்கும் தெரியும். What is the meaning of no cap? அப்படின்னா not wearing a cap, no lie or real, no gums, lost cap. No cap னா no lie or real. கரெக்ட்டா? எஸ் கரெக்ட். இவனுங்க எங்க இருந்து வருதுனே தெரியல. ஆனா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஜென்சி ஸ்லாங்ஸ் எல்லாமே வந்து
ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் தான் வந்திருக்கு. ஆமா, இது ஆக்சுவலி எனக்கு எப்படி தெரியுமா தெரியும், ஏதோ ஒரு யூடியூப் இன்டர்வியூ தான் பார்த்தேன். யாரோ ஒரு ஆக்டர் பிடிச்சி ஜென்சி ஸ்லாங்ஸ் தான் தெரியுமான்னு கேட்டிருந்தாங்க. அதுல பார்த்தப்பதான் எனக்கே தெரிஞ்சது நோ கேப் அப்படின்னா நோ லை, பொய் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அது ஆக்சுவலி வந்து ஒரு ஃப்ரேஸ், அதான் நோ கேப் நோ லைன்னு சொல்லிட்டு. அது நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நோ கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆக்கிட்டாங்க, அவ்வளவுதான். லைக் நான் பொய் சொல்ல அப்படின்னு, அதாவது நோ கேப் பட் திஸ் இஸ் ரியல்னு சொல்லுவோம்ல, சொல்றதுக்கு முன்னாடி பொய்லாம் இல்ல உண்மைதான் சொல்றேன்னு சொல்றதுக்கு, லைக் நாட் லைங் ஆர் எக்ஸாஜரேட்டிங் அந்த மாதிரி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन, வாட் டு யூ மீன் பை விப்? சொல்லுங்க. என்னடா அது, நமக்கே வந்து கொஞ்சம் டஃப்பான क्वेश्चन இருக்கு. எனக்கும் தெரியல. ஃபுட், a face, a car, whipped cream. மேபி நான் ஃபேஸ் கொடுத்து பார்க்கறேன். இல்ல நான் ஃபேஸ் கொடுத்து பார்க்கறேன். வேற கரெக்ட்டா? ஐயோ தப்பு. காரா. ஓகே, விப்னா காரா எப்பறா அது? இரு நான் போட்டுருக்கு. The slang term originated from the horse drawn. அதெல்லாம் என்னமோ போட்டுருக்கீங்க தெரியல. refers to a காரம், அவ்வளவுதான். அதான், due to the similarity in the control and power one has over a car compared to a horse drawn carriage. சத்தியமா புரியல. ஏதோங்க whip, WHIP னா வந்து it refers to a car. Don't get humiliated in case எவனாச்சு whip அப்படினா take out the whip அப்படினானா உடனே உங்க கார் எடுத்துட்டு போயிடுங்க. ஓகே, don't get humiliated like us. ஆமா, அது வந்து ஒரு கலோக்கியல். இது வந்து தெரியலனா சத்தியமா சொல்றேன், you have been living under lock. என்ன what does glow mean? wait நான் இன்னும் போல. நான் தானே glow. அதான் தெரியுமே. To improve your appearance, to turn on the light, to explode, to act maturely, to improve your appearance. அதான் glow of 2024 அப்படினு வந்து நிறைய Pinterestல நிறைய டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுத்திருப்பாங்க girls and boysக்கு. ஆக்சுவலி இப்ப இன்ஸ்டால வந்து ஒரு ஏதோ ட்ரெண்ட் ஆச்சுல்ல, I saw her and she hit me like that. ஆமா, அதான் glow up reels தான ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. appearance improve ஆகுது. ஓகே. ஆமா தெரியும். I saw her, she hit me like that. சரி, கேவலமா பாருனே. சரி, ரைட். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन, 8th क्वेश्चन गाइस. இது வந்து guess the meaning of wig, a cap made of hair, something that is amazing, angry, scared. எனக்கு தெரிஞ்ச wig வந்து hair தான். இது என்னன்னே தெரியல எனக்கு. சரி, ஏதோ ஒன்னு கொடுங்க. ஆப்ஷன் சொன்னீங்களா? நீ தான் சொன்ன. எஸ், கரெக்ட்டான பதிலை கொடுத்து விட்டேன். என்னது? நீ போட்டு சொல்லு. நான் scared கொடுத்தேன், தப்பு. something that is amazing. Okay, இது something else. ஆமா, இது கண்டிப்பா it was fluke. ஏன் அப்படினா இது இல்ல இத பத்தி சொல்றேன் கேளுங்களேன். ஏன் wig வந்து அமேசிங் சொல்றானா, லைக் ஒரு விஷயம் வந்து அவ்ளோ த்ரில்லிங்கா இருந்து அவ்ளோ சூப்பரா இருந்து it feels like your wig could be blown off. புரியுதா? இது லாஜிக்கே இல்ல. அது வந்து ஒரு மாதிரி டீப்பா யோசிச்சு பாரு. actually it what makes sense. Yeah, it makes sense obviously. like okay, something அவ்ளோ அமேசிங்கா இருக்குனா விக்னு சொல்றாங்க. ஆனா இது எப்படி நம்ம ஒரு டர்மா யூஸ் பண்றது எனக்கு தெரியல. ஆமா, அதான் என்ன அப்படி சொல்றதா used to convey extreme excitement or admiration for something. ரைட்டா? சரி, ரைட். நெக்ஸ்ட்க்கு போலாமா? எனக்கு இந்த வேர்ட் பிடிக்கல, எனக்கு இந்த ஃப்ரேஸ் பிடிக்கலப்பா. இது so far வந்தது மட்டும் பிடிச்சா? அதெல்லாம் ஏதோ ஓகேவா இருந்துச்சு. சரி, இப்போ நான் தானே இதுக்கு what is the meaning of woke? woke வந்து cool, tall, aware of social justice, not asleep. இது வந்து I know this. Maybe தெரியல. cool இல்ல ஜென்சி ஸ்லாங்ஸ் பத்தி என்ன சொல்லணும்னா, ஐயோ அத பத்தி லிட்டரலா எடுத்துக்காதுங்க அந்த மீனிங். லைக் அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இட் மேக்ஸ் சென்ஸ் ஆப்வியஸ்லி. இப்ப பாருங்க, இட் மேக்ஸ் சென்ஸ். ஓக் வந்து பாரு, நீ வந்து இல்ல நான் தமிழ்ல சொல்றேன்னா, இப்ப வந்து தமிழ்ல இந்த மாதிரி நம்மளால கேட்க முடியாது. நீ கல்லு கீழே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னல, அந்த மாதிரி நீ கேட்க முடியாது தமிழ்ல. ஓகேயா? இவ்வளவு நாள் நீ உலகத்துலதான் இருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம்ல, அத வந்து மாத்தினா ஓக், அவ்வளவுதான். லைக் இது வந்து எப்படி போடுறாங்கன்னா aware of social justice, அதாவது being woke means being knowledgeable and conscious of the societal inequalities and injustices that exist. But unfortunately நிறைய பேர் அப்படி இல்ல. அத பத்தி நம்ம பேசிக்கிட்டே போலாம். சரி, ஓகே. அப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். So 10th question வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். Guess the meaning of squad. A group of friends. இது group of soldiers. Free fire players assemble. Sorry. Plural of squid, past tense of squat.
மக்களே குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்வியஸ்லி. இதை கூட நம்ம தெரிலனா நான் வந்து இதுக்கு உங்களுக்கு இன்னொன்னு அது பேர் என்ன சினோனிம் ஆன்டோனிம் சினோனிம் சொல்றேன். ஸ்குவாட் ஃபேம் இது ரெண்டுமே நான் ஃபேம் ஃபேம் FAM ஃபேம் இது ஃபேமிலிக்கு ஷார்ட் ஃபார்ம்ல நான் கிடையாது. ஃபேம்னா குடும்பம் கிடையாது. ஃபேம்னா உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தட் யூ ட்ரீட் லைக் ஃபேமிலி. புரியுதா? இது வந்து நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எல்லாரும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பாத்திருக்கீங்களா படம்? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் இருக்கு. அதுல வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 9ல வந்து டாம் இருப்பார். டாம் யாருன்னா நம்ம இவரு அந்த மொட்டை இருப்பாரு, அவர் பேர் என்ன எனக்கு தெரியாது. ட்வேன் ஜான்சன் தெரியுமா? ராக்கு. ஆமா ராக் மாதிரி இன்னொரு மொட்டை இருப்பாரு, அவர் பேர் என்னமோ டீசல், வின் டீசல். வின் டீசலுக்கு வந்து குடும்பம் தான் முக்கியம். ஆர் ஃபேமிலி இஸ் எவ்ரிதிங்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெண்ட் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. நடுவில் 21ல ட்ரெண்ட் ஆச்சு. அது உங்களுக்கு தெரியும்னா ரிலேட் பண்ணுங்க. ஏன்னா இவங்களுக்கும் எனக்கும் மூவி செட்டே ஆகாது. வேற யாராச்சும் சொல்லுங்க, பிங் மீ ஆன் ஐஜி, நம்ம பேசி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆஹா ரைட். அதான் ஆக்சுவலி ஃப்ரீ ஃபயர்ல ஸ்குவாட் எல்லாம் வரும்ல டர்ம் நம்ம வரும் தான் நினைக்கிறேன். யா இப்ப நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் நான் சொல்லணும்ல, what does TBH stand for? I know இது ஆப்ஷன்ஸ் வந்து to be honest, they both heard, try being hot, the best house. To be honestங்க. யப் அதேதான். அதான் நிறைய பேர் வந்து இதெல்லாம் ஆக்சுவலி எப்படி தெரியும்னா, எனக்கு சில பேர் ஸ்டோரியோ ஒரு போஸ்ட்னு வச்சுக்கோங்க, போஸ்ட் கேப்ஷன்ல TBHன்னு போடுறாங்க. கமெண்ட்ஸ்ல யாராச்சும் கேட்டிருப்பாங்க வாட் டு யூ மீன் பை TBH அப்படின்னு. அதுக்கு வேற யாராச்சும் ரிப்ளை பண்ணிருப்பாங்க. இல்ல உங்களுக்காச்சும் இப்படி இருக்கும். என்னோட சர்க்கிள்ல வந்து இந்த மாதிரி போடுவாங்கதான். போடுறவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டா நமக்கு அசிங்கமாயிடும். நம்ம கேட்க கூடாது. அது என்னன்னு சொல்லிட்டு நம்மளே ஃபிகர் அவுட் பண்ணணும். அப்ப கூகுள்ல கூட ஒழுங்கான ரெஃபரன்ஸ் ஏன்னா கூகுளே குழம்பி கிடக்கும். அந்த மாதிரி ஒரு டைம்ல நான் TBT சொல்லுவாங்க, த்ரோ பேக் டு அப்படிம்பானுங்க. TBHனா டு பி ஆனஸ்ட். இன்னும் நிறைய அந்த மாதிரிலாம் இருக்கு. அதாவது ஃபுல் ஃபார்ம் தான், அது போக போக ஷார்டேஜ் லைக் ஓ மை காட் வந்து எப்படி OMG ஆச்சு அந்த மாதிரி தான். எஸ் அதான் டு பி ஹானஸ்ட். இது நோ கேப் மாதிரியே சொல்லலாங்க. லைக் நோ கேப் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஆமா ஆமா ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चनக்கு போலாம். நெக்ஸ்ட் வந்து வாட் டஸ் எலிட் மீன்? எலிட் வந்து நம்ம எல்லாம் ஒரு நினைப்போம். ஆனா ஜென்சி பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிறதும் இதுல வரதும் இட்ஸ் நாட் தி சேம். சோ லெட்ஸ் பி வைஸ். ஓகே, நாட் வெரி குட், பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சம்திங், synonym of light, group of powerful people. I know மக்களே நம்ம எல்லாரும் நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா 4க்கு தான் போகணும். பட் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் 4. ஓகே, best version of something is the right answer. Yes. இதுக்கு நான் என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறது? எலிட்னா வந்து லைக் அதுதான். எப்படி எலிட் வந்து நம்ம ரொம்ப பெரிய ஒரு பவர்ஃபுல் பீப்புள் அப்படி நம்ம ஆக்சுவலி நினைப்போம். எலிட்னா வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் சம்திங் வாட் எவர் இட் இஸ். பட் something but of the highest quality. அவ்வளவுதான். இப்போ யாராச்சும் ஒரு லைக் எப்படி சொல்றது, ஒரு பெயிண்டிங் அப்லோட் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த கமெண்ட் இருக்கும் எலிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்பார்க்கிள் எமோஜி அண்ட் தென் அந்த மாதிரி எமோஜிஸ்லாம் இருக்கும். எலிட் வந்து எனக்கு ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் என்னன்னா சரவணா எலிட் ஜுவல்லர்ஸ் தெரியுமா உனக்கு? சரி சரி இது விதமாய் அது கசானாவே எலிட் கால போகல. அப்ப சரவணா அதுக்கு ஒரு ஆஹா ஆஹான்னு ஒரு பாட்டு இருக்கு. கேவலமா பெஸ்ட் பெஸ்ட் லெஜெண்ட். இல்ல எலிட்க்கு சொல்றேன், சரவணா எலிட் ஜுவல்லர்ஸ்க்கு ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மோட் பண்ற மாதிரி சொல்றாங்க. அதானே அதான் நினைக்கிறேன். அதுவா அதுதான் நினைக்கிறேன். இவங்க கூட வருவாங்களே ஜோதிகா, ஐம் நாட் ஷூர், பட் அந்த மாதிரி ஞாபகம் வருது. ஆமா ஓகே. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது நானு ஆமா. Do you know what is ghosting? Ghosting எனக்கு வரைக்கும் தெரியலனா சத்தியமா நீங்க வந்து சோஷியல் மீடியால have you ghosted someone? லைக் நான் பண்ணிருக்கேன் நிறைய பேர். ஆப்போசிட் ஜெண்டர் நீ பண்ணிருப்ப. நீங்க கெஸ் பண்ணி வைங்க. ஆப்ஷன் சொல்றேன். கெட்டிங் ஸ்கேர்ட், giving a hug, being ignored, using Snapchat. பரவாயில்லை, using Snapchatல இருக்கு. நான் தான் ஆன்சர் சொல்றேன். இருங்க நான் இப்ப சப்மிட் குடுக்குறேன். சப்மிட் மை ஆன்சர். being ignored. இப்போ வந்து இது நான் தான் சொல்றேன். இப்போ கோஸ்டிங்னா என்னன்னா, இப்போ உங்கள்ட்ட யாராச்சும் ரொம்ப நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, ஓகேவா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பேசுவாங்க. ஆமா, be it a friend or something, or a stranger. Mostly it's not friends, guys. Mostly it's not friends. Yeah, it's always in the kind of like romantic type. ஆமா, லைக் அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா திடீர்னு அப்படியே மாயமா மறைச்சு போயிடுவாங்க without even letting you know some. லைக் எதுக்கு சொல்ல மாட்டாங்க, நல்லா பேசுவாங்க, பட் they just disappear. ஏனே தெரியாது. ஆமா ஆமா, ஏனே தெரியாது. சோ இதுக்கு ரிலேட்டடா யாரும் ஒத்துக்க மாட்டாங்கப்பா.
ஓ என்ன பண்ணிருக்கியா? நான் வந்து பண்ணிருக்கேன். நாட் ஆப்போசிட் ஜெண்டர் இல்ல எல்லாரும் நம்ம பண்ணுவாங்கதான். இது வந்து ஆக்சுவலி கோஸ்டிங்ன்ற வார்த்தைக்கு வந்து கான்டெக்ஸ்ட் வரதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் பண்ணிருக்கேன். கோஸ்டிங் வந்து லைக் நாட் ஜஸ்ட் ஃப்ரெண்டுக்கு மேல அந்த மாதிரி மட்டும் கிடையாது. பட் என்ன சொல்றது, இல்ல நான் அப்படி சொல்றேன். டிபிக்கலி in a romantic or a social context அவ்வளவுதான். வேற எதுவும் சோஷியல் கான்டெக்ஸ்ட்ல ஆமா நான் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி இப்ப ரீசெண்டா இன்னும் தெரிஞ்சிச்சு, ஒரு பாட்காஸ்ட் வீடியோ பாட்காஸ்ட் எபிசோட் ஒன்னு பார்த்தேன். ஓகேவா, இதுக்கு ரிலேட்டடான ஒரு டேர்ம் விச் இஸ் ஸ்பொராடிக் கோஸ்டிங். ஓகேவா, அதாவது இதேதான் கோஸ்ட் பண்ணிடுவாங்க ஒண்ணு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உன்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கேன், திடீர்னு மாயமா மறைஞ்சு போயிடும், உன்னை இக்னோர் பண்ணிடுறேன். ஓகேவா, அப்புறம் பல நாள் கழிச்சு திரும்ப உன் லைஃப்ல ரீஎன்ட்ரி கொடுத்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி நானே பேசுவேன். அதாவது நான் இவ்வளவு நான் போவே இல்லையே, இருந்தேன் அப்படி. இன்ட்ரெஸ்டிங்ல இதெல்லாம் வந்து லைக் ஐ வாண்ட் டு டு திஸ் டு சம்மன். அடிப்பா இல்ல லைக் இமேஜின்ல நான் வந்து உன்கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசுறேன், யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நான் உன்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறேன். அவுட் ஆஃப் நோவேர் என்னமோ பர்சனலி என்னமோ கேட்டுட்டு மறைஞ்சிடுறேன். மறைஞ்சிட்டு ஒரு மாசம் கழிச்சு திருப்பி வந்து பேசுறேன். நீ கேப்ப இல்ல, நீ வந்து லைக் பிரிட்டன் பண்ற எதுவுமே நடக்காத. சரி அவ வந்து என்னதான் பேசுறான்னு பாப்போம் சொல்லி பிரிட்டன் பண்ண வச்சுக்கோ. நானும் அந்த மாதிரி கேஷுவலா பிரிட்டன் பண்ண உனக்கு எவ்வளவு இதுவா இருக்கும், ஷாக்கிங்கா இருக்கும். நீங்க தான் இது கெஸ் தி மீனிங் ஆஃப் ஸ்வோல் அப்படினா என்னன்னு சத்தியமா தெரியல. ஸ்மார்ட் பஃப் ஸ்மார்ட் ஏன் ரெண்டு தடவை கொடுத்திருக்கான். பியூட்டிஃபுல் நம்மள மாதிரி பியூட்டிஃபுல் கொடுத்து பார்க்கறான். நான் வந்து பஃப்னா என்ன? பஃப்னா வந்து describe someone who is muscular and well built, like fitness related. எனக்கு தெரிஞ்ச பஃப் என்ன தெரியுமா, பொய் சொல்றதுதான். அதாவது பொய் சொல்றாங்க, அது bluff. BLUFF. அப்படியா? அந்த படம் பேர் என்ன? bluff தான். bluffன்னு ஒரு கார்ட் கேம் கூட சொல்லுவாங்க. இல்லப்பா, I have no knowledge. SWOLE வந்து பஃபா. பஃப்னா வந்துட்டு லைக் அதான் describe someone who is muscular and well built. சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन. What does finna mean? finna படிக்க கூடாது, finna அப்படி படிக்க. finna ஐயோ எனக்கு என்னமோ அரபிக் ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஆப்ஷன்ஸ் வந்து fantastic, a secret conversation, finish. எனக்கு அந்த something சொல்லுங்க. something ஓகே, நான் சொல்றேன்ல fake accent அப்படியே நோட்றீங்க. எத்தனை தடவை சீரிஸ் தான் பாத்துறோம். சரி இம்ப்ளிமென்ட் பண்ணுங்க. ஓகே, இதுல என்ன இப்ப ஆன்சர் எனக்கு தெரியல. மேபி இல்ல எனக்கு வந்து ரெண்டு இருக்கு. பட் வந்து நான் எப்படி போட. சரி நீ எதுவும் போடா, சொல்லாத. நான் இன்னும் போடல. போடு. I hope it's correct. What? Yes, planning something. Yeah, நல்லா இல்ல, தயவு செஞ்சு planning something. சரி சொல்லு. ஓகே, அதுதான். இதுவும் வந்து வெர்னாகுலர் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் வெர்னாகுலர் இங்கிலீஷ்ல இருந்து வந்திருக்கு. இவனுக்கு இல்லன்னா ஜென்ஜி ஸ்லாங்கே ஒருவேளை வந்திருக்காதோ என்னமோனா. இந்த ஆப்பிரிக்கன் இல்லனாலும் வேற ஒரு மொழியில இருந்து புடிச்சு போட்டுருக்கலாம் போறாங்க. ஏன் நீ வேற. Okay, planning something. அதான் accurately captures the meaning of finna. அது pronunciation அப்புறமா பார்த்துட்டு நம்ம பேசிப்போம். இது வேணாம். இந்த விஷயம் பாருங்களே, ஷோ ரிசல்ட்ஸ்னா சர்டிபிகேட்லாம் இருக்கு. wait this certificate is proudly presented to பேர்ல got a score of 67/100 on 93 out of 100. மக்களே, you clearly know who the winner is. ஐயோ சரி, நீ வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய போட்ட. அப்படி நான் என்ன சீட்டரா? I am not a cheater. சரி ரைட். நான் வந்து 5 क्वेश्चन தப்பு, 10 தான் கரெக்ட். 10 தான் கரெக்ட்டா? ஆமா. என்னடா டாப் ஸ்கோரர்ஸ்லாம் போட்டுருக்கானுங்க, 100 மார்க் எடுத்தவனுங்க எல்லாம். இப்போ வந்து இந்தியால வந்து ரேங்க் 1ல இருக்கவங்க யாருன்னா நிரிக்ஷா ஹெச், ஷமிதா ஹெச்பி. இவங்க எல்லாம் யாரு? ஆமா, இதெல்லாம் தெரிஞ்சிட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க? ஆமா சரி ரைட். எனக்கு 14 क्वेश्चंस கரெக்ட், ஒண்ணே ஒன்னு தான் தப்பு. அப்படிங்களா? அதான் சொன்ன. இல்ல அதாவது விப் தான் தப்பாயிடுச்சு. கார். ஓகே, இன்னும் நமக்கு இது கான்டெக்ஸ்ட் கொடுக்கணுமா இல்ல இதோட நாங்க முடிச்சுக்கிட்டோமா? இல்ல போதும்னு நினைக்கிறேன். இதே ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு. அதுவும் நம்ம பண்ண இந்த ஸ்லாங் ஃபேக் ஆக்சென்ட் வந்து அவங்க டென்ஷன் ஆகி பாதிட்டே கிளம்பிருப்பாங்க. இது வரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். இதெல்லாம் வந்து லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் இட் அகைன். அவ்வளவுதான். அதே மாதிரி ஒரு புது ட்ரை போலுங்க. போங்க. நான் என்ன சொன்னேன்?
போலுங்கன்னு சொன்னேன். I don't know if that is even a word. Excuse me. Excuse my speaking. Excuse my words. My bad. Yeah. இது மூலமா இப்ப வந்து நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், நீங்களும் கொஞ்சம் தெரிஞ்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் வந்து 10 பைசா பிரயோஜனம் இல்ல, பட் யூனோ இதெல்லாம் நிறைய மாறிட்டு இருக்கு. நாங்க இத பத்தி பேசணும்னு நினைச்சோம்னா லைக் சீன் போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி வந்து நாங்க இத பத்தி சொல்லிக்கணும், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்கேஸ் தெரியாமலும் இருந்திருக்கலாம். லைக் நீங்க ஜென்சியான்ட்டு இப்ப பார்த்தா நீங்களும் நாங்களும் கேட்கறவங்க மேபி எங்க ஏஜ்ல இருந்தீங்கன்னா நீங்களும் ஜென்சி தான், நாங்களும் ஜென்சி தான். நமக்கு இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்க சமுதாயம் வந்து எல்லாருமே சீன் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சீன் போடுறதுக்கு நமக்கு இது தேவை கிடையாது. பட் ஒரு கான்வர்சேஷன் வந்து திடீர்னு எவனாச்சும் சொல்லிட்டானா நமக்கு இதெல்லாம் வேணும். நம்ம வந்து பேக் முடிக்க கூடாது. ஆமா, ஆக்சுவலி இதுவே ரொம்ப கம்மி. இந்த 15 क्वेश्चंस ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய இருக்கு. இந்த நிறைய இருக்கு. ஆமா, ஸ்லே வந்து everyone must know. ஸ்லேனா ஒரு மாதிரி சூப்பர்னு அர்த்தம். ஸ்லே அப்படி சொல்வாங்க. சோ गाइस நீங்க வந்து ஆமா இத பத்தி நீங்க கண்டிப்பா ரிசர்ச் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா we should not get humiliated. our மானம் is very important to us. உயிர் கூட முக்கியம் இல்ல, ஆனா மானம் முக்கியம்னு சொல்லி நம்ம தமிழ் கலாச்சாரம் சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, மானம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்ல, எங்க அம்மா எடுத்து சொல்லிருக்காங்க. சோ take care of your மானம். Have a good night. தயவு செஞ்சு முடிச்சுக்கலாம் உங்க காரி துப்புறதுக்கு முன்னாடி. டாடா, பை பை. வந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல கொஞ்சம் உருப்படியான கண்டென்ட்டோட வரும். பை பை. டேக் கேர். பை. டாடா. Teach you இது new age ஐயோ, இது என்னையா பாட்டா படிக்கிறானுங்க, கொலை வெறிபிடிச்சு அலையறானுங்க. அந்த காலத்துல என்ன மாதிரி பாட்டு வந்துச்சு, இந்த காலத்துல பாட்டா பண்றாங்க.